ஓட் சோர் கத்தி சோர், ஓட்டை திருடிய நபர்களே வெளியேறு. யாரை வெளியேற சொல்கிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையா அல்ல குஜராத் லாபியா? இந்த இரண்டு நபர்களுடைய கூட்டுக்களவாணித்தனத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய தில்லுமுல்லை செய்திருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களாக எந்த காகிதம் காணவில்லை என்று கூறினார்களோ அந்த காகிதம் இன்னைக்கு எங்கள் கையில் கிடைத்து விட்டது. உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எந்த காகிதத்தை நீங்க பார்க்கிறீர்களோ இந்த காகிதத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகளை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபிக்காக தேர்தல் ஆணையம் எந்த விதமான தில்லுமுள்ளு வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று. ஓட் சோரி, ஓட்டை திருடக்கூடிய வேலையை SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வழியாக அவர்கள் செய்தார்கள். பீகாரில் நடந்தது, இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிறது, புதுச்சேரியில், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, இந்த 5 மாநிலங்களிலும் இந்த SIR-ஐ நடத்த போகிறார்கள். தேர்தல் வருவதற்கு முன்பே பீகாருடைய தேர்தல் முடிவுகளை அறிவித்து விட்டார்கள். பீகாரில் NDA தான் வரப்போகிறது. காரணம், ஓட்டை திருடி விட்டோமே. அடுத்த வருடம் வரக்கூடிய இந்த 5 மாநிலத்தின் தேர்தல், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், இங்கேயும் NDA மற்றும் தான், இங்கேயும் அவர்களுக்கு தான் இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் என்கிற அந்த விஷயத்தையும் கூறிவிட்டார்கள். பிஜேபிக்கு தான் ஓட்டு போகும். எப்படி? காரணம், அதற்கான பிளாட்ஃபார்மை இன்னைக்கே போட்டு விட்டார்கள். கடந்த 3 மாதங்களாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. SIR எந்த கைட்லைன்ஸ் வழியாக நீங்க நடத்துகிறீர்கள்? அதற்கு தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் கொடுத்த பதில், 2003ஆம் ஆண்டு 22 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த SIR நடத்தப்பட்டதோ அதன்படியே நாங்கள் இந்த முறையும் நடத்துகிறோம். ஓகே, அப்போ அந்த கைட்லைன்ஸ் எங்க? அந்த காகிதம் எங்க? எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எந்த முறையில் நீங்க செய்கிறீர்கள்? RTI போடப்பட்டது, பதில் கிடைக்கவில்லை. ஆக்டிவிஸ்ட்கள், அரசியல்வாதிகள் கேள்வி கேட்டார்கள், பதில் கிடைக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் வரை இந்த கேள்வி கேட்கப்பட்டது, பதில் கிடைக்கவில்லை. பத்திரிகையாளர்கள் ஞானேஷ்குமாரை பார்த்து இந்த கேள்வி கேட்டபோது ஞானேஷ்குமார் கொடுத்த பதில், இந்த காகிதம் எங்கேயோ தொலைந்து போனது, காணவில்லை. எந்த காகிதத்தை தேர்தல் ஆணையம் தொலைத்து விட்டதோ அந்த காகிதம் என் கையில் இருக்கிறது. எதற்காக இந்த காகிதத்தை கடந்த 3 மாதங்களாக குஜராத் லாபி ஞானேஷ்குமார் ஒளித்து வைத்திருந்தார்? அதற்கான அர்த்தத்தை இந்த பதிவில் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அந்த அளவில் இவர்கள் ஓட்டு திருட்டுக்கான அந்த அடித்தளத்தை போட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் எந்த தேர்தலையுமே நீங்கள் நேர்மையான முறையில் நம்பவே முடியாது. அந்த அளவில் இந்த காகிதம் எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்க போகிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை கடந்த 15 நாட்களாக 20 நாட்களாக முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுடைய வீடியோக்கள் 10,000-ஐ தாண்டுவதல்ல. காரணம், உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இது போன்ற உண்மைகள், டாக்குமெண்ட்ஸ்கள், ரெக்கார்ட்ஸ்கள், ரிப்போர்ட்ஸ்கள், இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய 2 வேலை மட்டும் தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதி விடுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். அதை தாண்டி இந்த பதிவை பற்றின உங்களுடைய கேள்வி, கருத்து, லைக் போடுங்கள், ஷேர் பட்டனை தட்டி விடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்துவிட்டாலே போதும். இந்த வீடியோவை லட்சக்கணக்கான நபர்களும் கொண்டு போய் சேர்க்கலாம். சரி, இந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் ஒழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, அதை நாம் இன்னைக்கு எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸ் வழியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய SIR-ஐ நாங்கள் நாடு முழுவதும் நடக்கப் போகிறோம் என்று கூறுகிறாரோ அதற்கான உண்மை என்ன, அதை நீங்கள் பாருங்கள். முதல் கேள்வி, வாட் டிட் த எலெக்ஷன் கமிஷன் கிளைம் அபவுட் 2003? 2003ஆம் ஆண்டு எந்த விதமான கிளைமை ஞானேஷ்குமார் அவர்கள் எடுத்து வைத்தார்? அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கரண்ட் ஆக்ஷன், இப்போ நடக்கக்கூடிய இந்த SIR 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டதோ அதன்படி தான் நடக்கிறது. RTI, ரிப்போர்ட்டர்ஸ்கள், ஆக்டிவிஸ்ட்கள் அனைவருமே இந்த காகிதத்தை கேட்டார்கள். யாருக்குமே இந்த காகிதத்தை கொடுக்கவில்லை. அப்படி எதை தான் இவர்கள் மறைத்தார்கள்? அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, 3 மிகப்பெரிய பொய்களை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். முதல் பொய்,
எனுமரேஷன் அண்ட் டெட்லைன் இன் 2003. இது வந்து கிளைம். 2003ஆம் ஆண்டு எனுமரேஷன் நடந்தது, அதற்கான ஒரு டெட்லைனும் கொடுக்கப்பட்டது. 21 நாட்களுக்குள் நாங்கள் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை முடித்து விட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் நடந்தது என்ன, அதை நீங்கள் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த 21 நாட்களில் இதை முடித்துவிட்டோம் என்று கூறினார்களோ அதற்கான உண்மை எங்கள் கையில் கிடைத்த இந்த டேட்டாவில் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். பேஜ் நம்பர் 9 ஆஃப் 32 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட். இதில் பேஜ் நம்பர் 9 காலம் நம்பர் 24 இதில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். The enumerator will sign both the copies of record of enumeration and hand over the carbon copy to the head or senior adult member of the house from whom the information was obtained after taking signature on declaration printed on reverse side of the document or record. 8 கோடி மக்களிடம் தேர்தல் ஆணையம் என்ன கூறியது? நீங்கள் ஃபார்மை நிரப்பணும் என்று. இங்கே என்ன எழுதியிருக்கிறது? யாரும் ஃபார்மை நிரப்பக்கூடாது. டோர் டு டோர் பிஎல்ஓ ஆஃபீஸர் போய் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கணக்கு போட்டு அவர்களுக்காக இவர் அந்த ஃபார்மை நிரப்பி அந்த ஃபார்மில் எல்லாமே சரியாக இருக்கா இல்லையா அதை சரிபார்க்க சொல்லி அதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அல்ல சீனியர் பர்சன் ஆஃப் த ஃபேமிலி அவரிடம் காட்டி அப்ரூவல் வாங்கி அவரிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி அவருக்கு ஒரு காப்பி இவருக்கு ஒரு காப்பி என்று நீங்கள் எடுத்து வர வேண்டும். இங்கே என்ன நடந்தது? மக்களை நீங்கள் லைனில் நிற்க வைத்து மக்களிடம் அந்த ஃபார்மை நிரப்ப சொன்னீர்கள். இப்போ என்ன சொன்னீங்க? 2003ஆம் ஆண்டு என்ன கைட்லைன்ஸ் இருந்தோ அதே கைட்லைன்ஸ் படி தான் இப்போது எஸ்ஐஆர் நடக்கிறது. எஸ்ஐஆரில் எந்த விதமான ஃபார்மையும் நிரப்ப சொல்லவில்லை. சரி, 21 நாட்கள். there was no deadline, no pressure, no form. பட் இங்கே 60 நாட்களுக்குள் you have planted a deadline, not in 2003. முதல் போய் டோர் டு டோர் பிஎல்ஓ ஆஃபீஸர் போய் அவர் தான் அந்த ஃபார்மை நிரப்பியிருக்க வேண்டும் இல்லையே. மக்கள் இந்த ஃபார்மை நிரப்ப தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுகிறேன். தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் எந்த அளவில் இவர்கள் போய் பேசி வருகிறார். 2வது போய் the line number 2 says document required in 2003. டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டது என்று கூறுகிறார்கள். எந்த விதமான டாக்குமெண்ட்? 11 டாக்குமெண்ட்ஸ் இப்போ புதிதாக இவர்கள் கேட்டார்கள். பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், லைசன்ஸ், இது போன்ற விஷயங்கள். ரேஷன் கார்டு செல்லாது, ஓட்டர்ஸ் ஐடி செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது. எந்த ஆதாரம் உங்கள் கையில் இருக்கிறதோ அது செல்லாது என்று கூறினார்கள். 2003ஆம் ஆண்டு வெறும் 4 டாக்குமெண்ட்ஸ் கேட்டார்களாம். இப்போது நாங்கள் 11 டாக்குமெண்ட்ஸ்கள் கேட்கிறோம். எதை வேணாலும் நீங்கள் காட்டலாம். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலையீட்டுக்கு பின்பு இந்த ஆதார் கார்டை சேர்த்தார்கள். 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினீர்கள் அந்த முதல் சுற்று எஸ்ஐஆர். 2வது சுற்று எஸ்ஐஆர் போது இன்னும் ஒரு 3,66,000 கிட்டத்தட்ட 68 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்கப்படவில்லை. there was no document asked as per 2003 guidelines, SIR guidelines. அடுத்தபடியாக 3வது போய் எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். எதற்காக இவர்கள் மறைக்கிறார்கள்? சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் இன் 2003. 2003ஆம் ஆண்டே இந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப்கான அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடத்தி முடித்து விட்டோம். உண்மை என்ன? இது வந்து கிளைம் பை எலெக்ஷன் கமிஷன். வாட் இஸ் த ரியாலிட்டி, ட்ரூத்? பேராகிராஃப் நம்பர் 32 இதை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த விதமான சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபும் கேட்கப்படக்கூடாது. பிஎல்ஓ ஆஃபீஸர் எந்த விதமான சிட்டிசன்ஷிப்கான அந்த டாக்குமெண்ட்டை கேட்கவே கூடாது. தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். Determine the citizenship of an individual. It is clearly says, it is clarified that it is not a job of the enumerator
இட் இஸ் நாட் அ ஜாப் ஆஃப் என்யூமரேட்டர். அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸருடைய இது வேலையே கிடையாது. நீங்கள் எந்த விதமான சிட்டிசன்ஷிப்கான அந்த டாக்குமெண்ட்டை கேட்கவே கூடாது. எங்கே ஆப்ஜெக்ஷன்ஸ்கள் வெளிவந்ததோ, எங்கெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டதோ, சந்தேகப்பட்ட நபர்கள் மீது இந்த ஆப்ஷன் வந்தது. அதுவும் பிஎல்ஓ ஆஃபீஸர் கிடையாது, உயரதிகாரி. அவரிடம் அந்த கம்ப்ளைண்ட் போகும்போது அவர் நேரடியாக வந்து விசாரித்து அந்த டாக்குமெண்ட்ஸ்களை கேட்கலாம். அனைவருமே இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. பிஎல்ஓ ஆஃபீஸர் இந்த டாக்குமெண்ட்டை கேட்கவே கூடாது. அண்ட் ஆஸ் பர் மிஸ்டர் ஞானேஷ் குமார், திஸ் இஸ் அ பியூரிஃபைடு ஃபார்ம். ஆஃப்டர் 22 இயர்ஸ், 22 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பியூரிஃபைடு வோட்டர்ஸ் லிஸ்ட்டை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எந்த விதமான பியூரிஃபைடு லிஸ்ட், அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆஸ் பர் த பாப்புலேஷன், த அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் பீகார் இஸ் 8 crore and 19 lakh. 8 crore and 20 lakh வச்சுக்கோங்க. 18 வயதிற்கு மேற்பட்ட அந்த நபர்களுடைய எண்ணிக்கை 8 crore and 20 lakhs. திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெக்கார்ட். முதல் சுற்றில், அதாவது எஸ்ஐஆருக்கு முன்பு உங்களுடைய வாக்குப்பட்டியலில் இருந்த நபர்கள் 7,89,00,000. இப்போது நீங்கள் எஸ்ஐஆர் எல்லாம் முடித்து கொண்டு வந்த பட்டியலில் 7 crore and 44 lakh. 7,44,00,000 நீங்கள் காட்டுகிறீர்கள். அடல்ட் பாப்புலேஷன் எவ்வளோ? 8.2. அப்போது 80 லட்சம் வாக்காளர்களுடைய அதிகாரத்தை, உரிமையை பறித்திருக்கிறீர்கள். வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. பீகாரில் 80 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் திருடி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை மறைத்து பிஜேபிக்காக அனைத்து பிளாட்ஃபார்மையும் நீங்கள் செய்து விட்டீர்கள். 14 லட்சம் வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,35,00,000 வாக்காளர்கள் தவறான அட்ரஸ், தவறான முகவரி, தவறான மற்ற விஷயங்கள் வழியாக இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நீங்களே சொல்லுங்கள், பீகாரில் எந்த விதமான ரிசல்ட் வெளிவரும்? தேர்தல் வருவதற்கு முன்பே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பீகாரில் என்டிஏ பக்கம்தான் இந்த ரிசல்ட் வர இருக்கிறது. இதே முறையில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடக்கும்போது, கேரளாவில் நடக்கும்போது, அசாமில் நடக்கும்போது, வெஸ்ட் பெங்காலில் நடக்கும்போது, புதுச்சேரியில் நடக்கும்போது இதே போன்ற திருட்டைத்தான் இவர்கள் செய்வார்கள். அப்போ எந்த விதமான தேர்தலை நீங்கள் பார்க்க போறீர்கள்? எந்த விதமான தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன், வித் எவிடன்ஸ். ஆட்டம் பாம், ஹைட்ரோஜன் பாம், எத்தனையோ பாம்ஸ்களை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இதுவும் ஒரு மிசைல் தான். தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, உங்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.